பேராதனை பல்கலை விடுதிக்குள் வெள்ளப்பெருக்கு, மாணவர்கள் வெளியேற்றம். சீரற்ற வானிலை, பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. மகர சிறைச்சாலைக்கு விரையும் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம். பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான தீர்ப்பால் போலீசில் ஏற்பட்டுள்ள குழப்பம். சிறைச்சாலைக்குள் பூஜித் கேமசிறியின் பரிதாப நிலை, சிறப்பு சலுகைகள் மறுப்பு. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி குறித்து பிரதி அமைச்சரின் அறிவிப்பு. அதிகாலையில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 20 பேர் காயம். யோசித கரணகோடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை. தொல்லியல் ஊடாக தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை நுட்பமாக பறித்தெடுக்கும் அரசாங்கம். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூரானின் வடக்கு வாசல் வளைவு மக்களுக்கான அறிவித்தல். சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகயீனத்தினால் விபத்தில் சிக்கிய வாகனம், ஒருவர் பலி, மற்றொருவர் காயம். யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பம். தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதுர விடுதியின் கீழ் தளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குறித்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஏனைய மாணவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மகாவலி கங்கையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வெள்ள அபாயம் குறித்து மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் ஏற்படும் பேரழிவுகளை தவிர்க்க மகாவலி ஆற்றுப்படுக்கையில் அமைந்துள்ள பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் துணைவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் மகாவலி ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் பேராதனை கழுபாலம் அருகேயுள்ள பாலம் புனரமைப்பு தளம் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அங்குள்ள பல கனரக இயந்திரங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் மேலும் சில உபகரணங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் பலத்த நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மகாவலி ஆற்றங்கரையோரம் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் மோசமான வானிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசாங்க பள்ளிகளும் நாளை செவ்வாய்க்கிழமை மூடப்பட்டிருக்கும் என நுவரெலியா கல்வி பிரிவின் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். தற்போது மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது தொடர்பான மேலதிக அறிவுறுத்தல்கள் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்படும் என்று கல்வி பிரிவு தெரிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இதற்கமைய ஹெட்டன், கொத்மலை, நுவரெலியா, கம்பளை, கண்டி மற்றும் தெல்தனிய ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மத்திய மாகாணத்தின் ஹெட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
மகர சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்படும் எனவும் நீதவான் விசாரணை நேற்று இடம்பெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மகர சிறைச்சாலையில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட பதற்ற நிலையை தொடர்ந்து 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய அவர்கள் தும்பர, வெலிக்கடை, பூசா, களுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையினால் கைதியொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் தற்போது ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவத்தின் போது கைதிகளினால் சிறைச்சாலையின் கட்டடங்கள் மற்றும் பெருமளவிலான சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் சேதம் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு சிறிது நேரத்துக்கு பின்னர் போலீஸ் மா அதிபருக்கும் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்களுக்கும் இடையே வாட்ஸ்அப் குழு தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதில் இந்த தீர்ப்பு நாட்டின் போலீஸ் அதிகாரிகள் மீது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தே விவாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிடுகையில், நபரொருவர் தனக்கு மற்றொரு நபரால் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அவ்வாறு முறைப்பாடு செய்த நபர் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சுட்டிக்காட்டிய நபராலேயே கொல்லப்பட்டால் போலீஸ் அதிகாரிக்கே மரண தண்டனை கிடைக்கும் நிலை ஏற்படும் என கூறியுள்ளார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் போலீசில் கடமையாற்றுவது ஆபத்தான நிலைமை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மற்றொரு பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்ட கருத்து, போலீஸ் மா அதிபராக பதவி வகிப்பது இதன் மூலம் பாரிய அபாயத்தை பொறுப்பேற்பதாக மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அந்த குழு விவாதத்தில் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் முன்வைத்த கருத்துக்களுடன் உடன்பட்ட போலீஸ் மா அதிபர் ஜனாதிபதியுடன் இந்த நிலைமை குறித்து விவாதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து வேறு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விதி தனக்கும் வரக்கூடும் என்ற பயம் போலீஸ் மா அதிபருக்கும் பெரும்பாலான பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த வழியில் போலீஸை கொண்டு செல்ல முடியாது. போலீஸை விட்டு விலகி செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு ஆதரவான போலீஸ் அதிகாரிகள் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள குழுவினரும் இதனால் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்டு வேலை செய்து இறுதியில் பூஜித்விக்கு நடந்ததே இருக்கும் என்ற கருத்து போலீசாருக்குள் பலமாக உருவெடுத்துள்ளதால் போலீஸ் துறை பெரும் சரிவை சந்திக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் அரசாங்கத்தின் மீது போலீசாருக்குள் இருந்த கடும் அதிருப்தி இதன் மூலம் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறைச்சாலையில் எவ்வித சிறப்பு வசதிகளும் வழங்கப்படவில்லை என்று சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அனுருத்த கஜநாயக்க தெரிவித்துள்ளார். போதிய உளவு தகவல்கள் இருந்தும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறியதாக தெரிவித்து கடந்த 31ஆம் தேதி இருவருக்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பூஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் சிறை கைதிகளுக்கு வழங்கப்படும் ஆடைகள் வழங்கப்பட்டுள்ளன. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் இருக்கும் அறைகளுக்கு பூஜித் மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் மாற்றப்பட்டுள்ளதாகவும் சிறை விதிமுறைகளுக்கு அமைவான சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறைக்கு வெளியே இருந்து உணவுகளை பெற்றுக்கொள்ள இருவருக்கும் அனுமதி இல்லை என்பதுடன் சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு அமைவாக வாரத்திற்கு ஒருமுறை அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படாது எனவும் இந்த சட்டத்திட்டங்கள் குறிப்பாக மரண தண்டனை கைதிகளுக்கு பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும்
முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ ஆகிய இருவரும் மருந்து பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் அனுருத்த கஜநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கில் மட்டுமன்றி தெற்கிலும் பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ள நிலையில் வடக்கு, கிழக்கு, தெற்கு என வேறுபாடுகளின்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்தார். அத்துடன் ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் கொலை செய்யப்பட்டமை போன்றவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை பெறுவார்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பிராந்திய ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கையிடலின் போது எதிர்நோக்கும் கஷ்டங்கள் தொடர்பில் எமக்கு தெரியும். ஊடகவியலாளருக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் அரச ஊடக நிறுவனங்களுடன் கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை பெற முடியும். ஏனைய ஊடக நிறுவனங்களும் சரியான முறையில் ஊடகவியலாளருக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ஊடகவியலாளருக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவுள்ளோம். அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் கொண்டு வரவுள்ளேன். இதனை ஒரு வருடத்துக்கு மட்டும் வழங்காது தொடர்ச்சியாக வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான புலமை பரிசில்கள், கடன் திட்டங்கள் வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை நாம் பரிசீலித்து சிறந்த தீர்வினை வழங்கவுள்ளோம். கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும் போது ஊடகவியலாளர்களுக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எமது அரசாங்கம் 2029 ஆண்டுக்குள் வீடற்ற அனைவருக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைவாக ஊடகவியலாளருக்கும் ஏதோ ஒரு வகையில் வீட்டுத் திட்டம் கிடைக்கும். அத்துடன் கடத்தப்பட்ட, காணாமல் ஆக்கப்பட்ட, கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகள் 20 வருடங்களுக்கு மேலாக உள்ளது. நாம் பல வழக்குகளை தற்போது துரிதப்படுத்தி நீதியை பெற்றுக் கொடுக்கின்றோம். தேங்கியுள்ள வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்காகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க யோசனை முன்வைத்துள்ளோம். கடத்தப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நீதியை பெற ஆதாரங்கள் பல இல்லை. அவற்றை திரட்ட வேண்டியுள்ளது. அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். ஆதாரங்கள் தேவை. அதன் மூலமே நீதியை பெற முடியும். இருப்பினும் குறித்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் வேறு வகையிலும் பல சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்கள் அதில் தண்டனை பெறுவார்கள். அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் கொலை செய்யப்பட்டமை போன்றவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை பெறுவார்கள். வடக்கில் மட்டுமன்றி தெற்கிலும் பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் உள்ளனர். எனவே இதனை நாம் வடக்கு, கிழக்கு, தெற்கு என வேறுபாடுகளின்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்போம். எமது அரசாங்கம் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஊடக நிறுவனங்களுடனும் பேசி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதியும் கடற்படை அட்மிரலுமான பசந்த கரணகொட ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையானது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளின்படி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட இலங்கை கடற்படையின் தளபதியாக பணியாற்றிய காலத்தில் 2006 செப்டம்பர் 1 முதல் 2007 ஜூன் 8 வரை ஐக்கிய ராச்சியத்திலுள்ள பிரித்தானியா அரச கடற்படை கல்லூரியில் நடைபெற்ற அரச கடற்படை இளம் அதிகாரிகள் பயிற்சி வகுப்பில் ஜோசித ராஜபக்ச பங்கேற்பதற்கு வசதி செய்து கொடுத்ததன் மூலம் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அதே ஏற்பாட்டின் மூலம் முறையற்ற ஆதாயத்தை பெற்றதாக யோசித ராஜபக்ச மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இருவருக்கும் எதிராக லஞ்ச ஆணையம் மொத்தம் 8 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டுக்களை முறைப்படி வழங்குவதற்காக நீதிமன்றம் உரிய காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அழைப்பாணை அனுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
வடக்கு கிழக்கில் தொல்லியலூடாக சட்ட ரீதியாக என கூறப்படுகின்ற வகையில் திட்டமிட்ட முறையில் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை பறித்தெடுத்து அவர்களின் வாழ்வாதார நிலங்களை சிதைப்பதற்கான நடவடிக்கையை மிக நுட்பமான முறையில் இந்த அரசு செய்து வருகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், மிக முக்கியமாக சமகால அரசு பல வாக்குறுதிகளை தந்திருந்தது இருந்தபோதும் தமிழ் மக்களுக்கு அரசியல் உரிமை சம்பந்தமாக இந்த அரசு ஆட்சியை பொறுப்பேற்று 1.5 வருடமாகியும் இது சம்பந்தமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கு ஒரு பூரணப்படுத்தப்படாத தீர்வாக இருக்கின்ற விடயமாக இருந்தாலும் 13வது திருத்தச் சட்டம் மூலம் கிடைத்த அந்த மாகாண சபை தொடராமல் அல்லது அது உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கின்ற நிலைமை இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களின் வாழ்வாதார பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பல விடயங்கள் கூட இன்று பாரியளவில் கொண்டு செல்லப்படாமல் இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அண்மையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல விடயங்கள் முன்வைக்கின்ற முக்கியமாக கித்துல் முத்தனை ஆறு நீர் பாசன திட்டம் சம்பந்தமாக மாவட்டத்தில் அடிப்படையாக விவசாயம் பொருளாதாரத்தையும் அத்தோடு மீன்பிடி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை எதிர்கால குடிநீர் தேவை கொண்டு செல்ல வேண்டிய திட்டம் ஒதுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கான நிதியில் 1% பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கை காட்டப்பட்டது. இது மிக மனவருத்தமான விடயம். அது மட்டுமல்ல, அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு உரிய தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என்றார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ரம்புக்கணையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றும் திகனையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இன்று காலை 6:15 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் வரை காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கேகாலை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையை மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரண வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு திறந்து வைக்கப்படவுள்ளது. நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு எதிர்வரும் 6ஆம் திகதி தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு காணவுள்ளது. இதனை முன்னிட்டு அன்று காலை 10:30 மணிக்கு சட்டநாதர் சிவன் கோவிலிலிருந்து சமய அனுஷ்டானங்களுடன் நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காளை மாட்டு வண்டில் மங்கள வாத்தியங்கள் முழங்க வளைவை நோக்கி புறப்படும். அதனைத் தொடர்ந்து தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்துடன் வெறும் காளை மாட்டு வண்டில் முதன்முறையாக புதிய வளைவினோடாக செல்லும். அந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு காணும். யாழ்ப்பாணத்தின் கந்தபுராண மரபையும் கலாசார பாரம்பரியத்தையும் எடுத்தியம்பும் வகையில் இவ்வளைவு வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பாண்டிருப்பு தாளுவட்டுவான் சந்தி பிரதான வீதி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் மற்றொருவர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய ரக வாகனம் தாளவட்டுவான் சந்தியை நெருங்கிய போது சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகஜீனம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியோரத்தில் அமைந்திருந்த லொத்தர் விற்பனை நிலையத்துக்குள் அதிவேகமாக மோதி தலைகீழாக புரண்டுள்ளது. இதில் லொத்தர் விற்பனை நிலையம் பலத்த சேதமடைந்து கடை தரைமட்டமாகியுள்ளன. இந்த விபத்தில் படுகாயமடைந்த வாகன சாரதியும் லொத்தர் கடை உரிமையாளரும் உடனடியாக மீட்கப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி வாகன சாரதி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் புலனறுவை பகுதியை சேர்ந்த கமகே சுனில் சாந்த என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதேவேளை விபத்தில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் லொத்தர் விற்பனை நிலையத்தின் உரிமையாளரான மூர்த்தி தம்பி வேணுதாஸ் என போலீசார் தெரிவித்தனர்.
இச்சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிரிக்கெட் நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தீர்க்கப்பட்டவுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்துள்ளார். பொது நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளரங்க விளையாட்டு அரங்கம் அடங்கிய இத்திட்டத்துக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டு ஜனவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த வசதியை நிறைவு செய்யும் நோக்கம் இருந்ததாகவும் ஆனால் அரசியல் உள்நோக்கம் கொண்ட குழுக்களால் நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் குழுக்கள் யாழ்ப்பாண இளம் குழந்தைகளின் எதிர்கால வாய்ப்புகளை அளித்துவிட்டன. அரசியல் நோக்கங்களுக்காக குழந்தைகளின் கனவுகளையும் விளையாட்டு வாய்ப்புகளையும் அளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என அமைச்சர் கமகே தெரிவித்துள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.